அப்படியே வளைக்கணும். என்னால் படுற வந்து கயிறு. ஆனா என்னாச்சு என்னாச்சு அணில் மாதிரி ஏறாரா? நீ அங்க நிக்கிறியா? மேடம் இது சில என்னது வாழை தூக்குறதுக்கே 3 இந்த தூக்குறதுக்கே ஒரு ஆள் படி 5 மணி தான் போகுது. எல்லாம் படிவா லெவல் பார்த்து போகிறது தான் நேசிக்கலாமா? அவள் என்னென்னு இதெல்லாம் வந்து ஒட்டு நீங்கள் இந்த வேறு தான் பட்டம் கட்டினாங்க. நம்ம பெரிய ஒரு சம்பவம் ஆயிடுது. அது என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. இந்த படத்தை எவ்வளோ செலவாயிருக்கு மொத்தமாக பார்க்க? ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் சந்தனேஷ். இன்னைக்கு நாங்கள் மக்களை வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் வல்வெட்டுத்துறை வேவில் பிள்ளையார் கோவில் அடியில் வந்து நிற்கிறோம். வந்து அதாவது என்ன விஷயம்னு யோசிப்பீங்க, பின்னால் பாருங்க தெரியும் உங்களுக்கு. மிகப்பெரிய ராட்சத ஒரு பட்டம் ஒன்று இட்ட போயினோம். அதாவது 32 அடி பட்டம் உண்டு. 2026ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கு வந்து 7ஆம் தேதி ஜனவரி 7ஆம் தேதி இந்த பட்டம் வந்து ஏற்ற போயினோம். அப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த பட்டம் வந்து என்ன மாதிரி வந்து ஏற்றினோம், எவ்வளோ பேர் வந்து தேவைப்படுமோ தெரியல. அந்தளவுக்கு பெரிய ஒரு ராட்சத பட்டம் உண்டு. எப்படியும் ஒரு 100 பேருக்கு மேலே தேவைப்படும். அப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த பட்டம் வந்து எப்படி ஏற்றினோம், என்ன மாதிரி வந்து இந்த பட்டம் வந்து ஏறினிக்கன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். மக்களே பட்டத்தை பாருங்கோ. பட்டத்தின் வால் மட்டும் பார்த்தீங்களென்றால் அது எத்தனை மீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குமென்று சொல்லலாது. அந்த அளவுக்கு முடிச்சா போட்டு பாருங்க கட்டி வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த பட்டத்தின் வாலா என்ன பாருங்க பட்டம் நிற்கிது எப்படி பார்த்தீங்களா? இந்த மூச்செல்லாம் கட்டி ஆக்கள் இப்போ ஆயுதப்படுத்தினோம். சொல்ல போனால் குறைஞ்சது இந்த பட்டம் ஏற்றுறதுக்கு ஒரு 100 பேர் தேவைப்படுமா? இதை பார்க்குறதுக்குண்டு இப்போ நிறைய பேர் வருவினோம். பாருங்கண்ணா சரியான பெருசு. எந்த உயரம் பார்த்தீங்களோ 32 அடி. அதுக்கு மேலே பாருங்க வேறு பட்டம் வந்து ஏறி நிற்கிது. அதோட சேர்த்து தான் இப்போ இந்த பட்டம் இப்போ தொடுத்து விட போயினோம் போல். இந்த மூச்செல்லாம் கட்டி பார்த்தீங்களா? அதில் 2 பாக்கள் இப்போ இந்த முடிச்செல்லாம் போட்டு அதுக்கிற மாதிரி வேலை செய்யணும். அப்படியே நாங்கள் இப்போ சுற்றி மாதிரி பட்டத்தை பார்ப்போம் ஒரு கால. சரியான பெருசு இருக்குது. ஓகே, அப்படியே நான் அவங்களுக்கு இங்கெல்லாம் சைடு இங்கே ஆடிக்கொள்கிறேன். இதை இப்போ என்னென்ன கட்டி முடிச்சேன்னு தான் சொல்ல தெரியலை. எப்படி எத்தனை நாள் பிடிச்சதோ என்ன அப்படி கிட்ட போமா. இது என்ன மேடம் இது சிலா இது என்னது? கமுகு என்ன அது? ஃபுல்லாகவே கமுகு அப்படியே. ஓகே ஓகே. இது கரெக்டாக எத்தனை நாள் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இது கரெக்டாக 2 நாள் தான் பிடிக்குது. 2 நாள் பிடிச்சது உங்களுக்கு படத்தை ஃபுல்லாக கட்டி பிடிக்கும். போகலாம் 20 பகலாம் இப்படி 5 மணிக்கு தான் போகுது வீட்டு. சேர்ந்து 9 மணிக்கு வாடுறது. அப்படியா? இப்படி 5 மணிக்கு போகிறது. அப்படித்தான் இது கமுக தீவிரக்கும். அதான் என்ன இப்போ எத்தனை பேர் சேர்ந்து கட்டிருப்பீங்க இந்த பட்டம்? ஒரு 7-8 பேர். 7-8 பேர் சேர்ந்து கட்டிருப்பீங்க. 20 பகலாம் நித்திர முழிச்சு 2 நாளாக கட்டி முடிச்சிருக்கீங்களா? என்ன அப்போ இந்த முறை பெஸ்ட் டைம் கட்டுறீங்க போலண்ணா? இல்லை போன முறைக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஏற்றுறது. இந்த வருஷத்துல இதான் மாத்துறத. ஓகே ஓகே. இந்த வருஷம் இது பெருசாண்ணா இது? ஓகே ஓகேயா, சரியாண்ணா பெருசாண்ணா. அவ என்னென்ன இதெல்லாம் வந்து ஒட்டு நீங்கள் இந்த பேப்பர் மாதிரி என்ன இது? இது பொலித்தீன் இது தைக்கிறது கொடுத்து கொடுத்து அடிப்பீங்களா? நான் நினைக்கிறேன் இப்போ ஏற்றுறதுக்கு எத்தனை தேவைப்படும்? இது இப்படி ஒரு 100 பேருக்கிட்ட தெரியும். அதான் 100 பேருக்கு மேலே தேவைப்படும் வேணா? அப்படியா? ஓகே ஓகேயா, சந்தோஷம். ஓ அது அறுத்து போகுதுன்னு சொன்னேன். அதை விட இது பெருசு. அதானா இது நான் நினைக்கிறேன் இழுத்து ஏற்றல. அது வண்டி வாகனங்கள் தொடுத்து தான் போடுறோம். ஓ பார்த்துனாங்களோ மேலே நிற்குது. இந்த ஒரு 5-6 பாட்டம் நிற்குது. தொடுத்து விட போறீங்க அப்படியாண்ணா?
ரைட் ரைட் ஓகே ஓகே சரி அப்போ ஏற்றக்கெல்லாம் பார்ப்போம்மா ஓகே ஓகே இங்கே ஒரு உள்பக்கம் பார்ப்போம் இதான் முன்பக்கம் என்ன ரைட் ரைட் இதான் முன்பக்கம் ஆரம் மாறிக்கிடி தனியாக பிடிச்சா சரி இழுத்து கொண்டு போயிடும் அப்படியே அடிச்சு கொண்டு போயிடும் அப்படியே ஏன்னா பிடிக்கல அதோ அப்படி ஒன்றா பாருங்க இதில் வந்து இந்த கோயில் இந்த கோபுரத்துக்கு மேலே ஏறி நின்று முடிச்செல்லாம் போட்டு படியாக கட்டினோம் எல்லாம் படிவா லெவல் பார்த்து போகிறது தான் ஏற்றிக்கிறோமா அப்படி கொஞ்சம் டைம் ஆகும் நிறைய பேர் வந்த அப்புறம் வேலைப்பாடு நடக்கும் பட்டத்தின் வால் எல்லாம் வந்து லெவல் பண்ணி சுற்றி வைக்கணும் வாலே நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு 150 மீட்டர் வால் பட்டம் வந்து ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்றால் கயிறு என்ன நூல் எப்படி மொத்தமாக வேறுங்க செம விழா போவோம் இஞ்சாலயம் வந்து ஒரு அண்ணா கையில் வச்சுக்கிறாரு இதை தூக்குறதுக்கே ஒரு ஆள் புரியுமா தேவை போலையா ஏன்னா ஓகே இது அவ்வளோ தானே வாழை தூக்குறதுக்கே 3 பேரா வேவில் பிள்ளையார் கோவிலுக்கு அப்படியே முன்னால் இருக்கிற ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் உண்டு பாருங்க அப்போ இதில் வச்சு தான் நம்ம இதை போயிடலாம் நூல் கயிறு எல்லாம் வடிவாக பாருங்க 3 முடிச்சா போடிக்கலாமா இது எத்தனை மில்லி இது 11 மில்லி 16 மில்லியா 3 செட்டப்பாக போட்டு 16 மில்லி கயிறு என்ன மாதிரி வந்து பட்டத்தை தூக்கினா மட்டும் பார்ப்போமா ஏற்றுறதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 50 பேரும் தேவைப்படுமா பின்னால் ஐயாக்கள் எல்லாரும் மெரியணும் பாருங்கோ எல்லாம் வந்து வடிவாக ஆயத்தப்படுத்தி எல்லாம் லெவல் பண்ணிடலாமா ரைட் அப்படியே இறக்குங்கள் உள்ள ரைட் பார்த்து பாப்போம் கீழே பாப்போம் வரோம் கீழே வந்து ஒரு நிற்கிறாரா அப்படியே வளைக்குது பார்த்தீங்களா அப்படியே மெல்ல அடுத்து இங்கெல்லாம் வைக்க வேண்டியான்னு என்ன மாதிரி வந்து அங்கால கொண்டு போயினோன்னு பார்ப்போம் கடவுளை தூக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன மாதிரி பாருங்க கொண்டு போய் என்ன பண்ணுதா ஓ ஓ ஓ ஓ ரைட் 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 சரியான வரப்பா பிடிக்குது திருப்பியாச்சு ஒரு மாதிரி கொண்டாச்சு இங்கால பாருங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆக்கள் வந்து இப்ப இங்கால கொண்டு வரணும் இந்த மாதிரி முறிங்க அப்படியே அப்படியே வளைக்கணும் என்னால் படுறத வந்து கொண்டு வரணும்னா கஷ்டம் இல்லை மக்களே இதை வந்து பார்க்கறதுக்கு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று வந்துருக்குது உண்மையா முதல் வந்து ஏற்றின பட்டத்தை வந்து இப்போ கைத்தை கொஞ்சம் வலிச்சு பார்த்தீங்கன்னா இதோட உறக்க போயினோம் நீ அங்க நிக்கிறியா மேல வந்து ஏற்கனவே வந்து 4 பட்டம் நிக்குது உங்களை தெரியும் படலாம்
அந்த பட்டத்தோட சேர்த்து தான் 5ஆவதா இந்த 32 அடி பட்டத்தை வந்து விட போயினோம். அப்படியே வலிச்சு கொண்டு இருக்கணுமா? மாறுக்கு கையை விட்டுறாதீங்க. கப்பு முக்கியம், மிகில கப்பு முக்கியம். ஆனா என்னாச்சு விழுந்துக்கிறாரு. கடினமா நூலை வந்து இல்ல அடா அவுக்கினமா இடையில வந்து அப்படியே நிப்பாட்டியாச்சு. இருந்தால் இந்த பாருங்க அப்படியே அந்த பெரிய பட்டம் அப்படி கிடக்கு. அதில் ஏற்றலையா ஆக்கள் இல்லாத ஏற்றலாம் போயிட்டுது. இப்போ முதல்ல இந்த பட்டத்தை கொண்டு அவுட்டு கொண்டு வந்து இந்த 1ஆம் இடத்துல கொண்டு அப்படியே கட்டிருக்கணும். மக்களே மிகப்பெரிய சம்பவம் ஒன்று ஆகிட்டுது. அது என்னென்னு சொல்ல தெரியல. உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பை பார்க்க தெரிஞ்சிருக்கும். வீடியோ வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு அங்கால பக்கம் நின்றாங்க. அப்போ பட்டத்தை வந்து வலிச்சு அமர்த்தி ஒரு மரத்தில் கட்டி போட்டு டக்குன்னு கையை விட்டுருந்தான். அதாவது பெரிய பட்டத்தை இல்லை, முதல் மேலே நின்ற 4 பட்டத்தையுமா தூரத்தில் இருந்த பட்டத்தை விட்டு கொண்டு வந்து இங்கால ஒரு மரத்தில் கட்டி போட்டு கயிறை விடைக்கல. அந்த கயிறு வந்து போஸ்ட்டை வந்து அப்படியே ஒரு அடி ஒன்று அடிச்சுது. மூச்செடுக்கவே முடியாது இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி நானும் பிஜரோட்டும் தப்பினது பெரிய விஷயம் சொல்லணும். ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் இருந்து அப்செட் ஆகி ஒரு மாதிரிலாம் வந்து தண்ணிலாம் குடித்ததுக்கு பிறகு தான் திரும்ப அந்த வீடியோ எடுக்கிறோம். அடுத்தது இப்போ வந்து இந்த பெரிய பட்டம் ஏற்ற போயின போல் கண்டிப்பாக நான் தூரத்துலன்னா காட்டுவேன். பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு பட்டம் திருப்ப ஏற்ற போயினோம். அங்கால வந்தா அப்படி அமர்த்தி விளைச்சி வச்சிருக்கணும். எவ்வளோ படியில் பார்த்தீங்களோ. இங்கால சின்ன தம்பியாக நிற்கணும். தம்பியாக்கள் இப்படி பெரிய வாட்டம் மேய்த்துனா பார்த்துக்கிறீங்களோ? என்ன வளர்க்குறீங்க? ஏன் நீங்களும் மெருவீங்களா அங்கே வீடியோலையா? இன்றைக்கு ஸ்கூல் போனீங்களா? இன்றைக்கு போய் வந்தாச்சு. ஓகே ஓகே. அப்போ வருங்காலத்தில் இதே மாதிரி பட்டம் நீங்களும் ஏற்றிங்களோ? ஏற்றிங்க. சரி. அப்போ நீங்கள் என்ன பட்டம் வைத்தீங்க? குட்டி பட்டமா? சரி. வாழாக்கொடியா? அவர் நல்லா சீக்கிரம் இருந்தா. ஓகே. ஒரு அண்ணாவை வந்து இப்படி ஏறாண்டு அணில் மாதிரி ஏறாரா? சம்பவம் ஆயிட்டுது. பாருங்க கையை விட்டுறாங்க ஐயா. இந்த பெரிய 32 அடி பட்டத்தை ஏற்றுறதுக்கே பார்த்தீங்கன்னால் இவ்வளவு பேரும் காணாதான். எத்தனையோ மணித்தியாலம் கடின போராட்டத்துக்கு பிறகுதான் இப்போ திரும்ப
ஏற்றுறதுக்கு ஆயத்தப்படுத்தினோம். எங்கே போய் முடிய போகிறீங்கள பார்ப்போம். கயிறை வந்து அவுட் பண்ணாமா, மரத்துல இருந்து ஃபுல்லாக அவுட் ஆச்சு. அங்கே பாருங்க வந்தா இங்கலா இங்கலா ஆயமா ஆயமா மக்களே பாருங்க வந்து எங்களுக்கு என்ன மாதிரி நடந்ததோ அதே மாதிரி தான் தம்பியாளுக்கு வந்து திருப்ப பட்டம் வந்து நன்னுப்பட்டு இங்கே வரோம். காலில் வந்து என்ன காயம், இந்த கையில் காயமா, காலில் காயம், இந்த கால் ரத்தம் வருது. கால் வீங்கி போச்சு. அது விளையாட்டு இல்லை மச்சான், அதெல்லாம் பட்டத்தை பாருங்க எப்படி தூக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்களா. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டத்தை வந்து மேலே நிற்கிற பட்டம் வந்து அப்படியே தூக்கி பாருங்கோ. அந்த 32 அடி பட்டத்தை வந்து தூக்கி வச்சிருக்குது. இப்போ வந்து பால் எல்லாம் வந்து வடிவாக செக் பண்ணிடணும்ல, எல்லாம் பால் பகுதியெல்லாம் செக் பண்ணி போட்டு இனிமேல் அப்படியே ஏற்ற வேண்டியதான். எத்தனை மணி ஆகும் தெரியல, நேரம் வந்து சரியாக இப்போ 3:15 ஆகிட்டுது. காலையில் வந்து 11 மணிக்கு ஆயத்தப்படுத்தினவ, இவ்வளவு நேரமாகியும் பட்டம் இன்னும் மேலே ஏற்றியில். இப்போ ரசிகர் மன்றம் வந்து கூடி போட்டு பாருங்க வந்தா பார்வையாளர்கள் மாறுமா நில்லுங்க மாறு. பட்டம் இப்போது பார்த்தீங்கன்னா வானத்தில் பாருங்க பறக்கிறது தயாராகிட்டுது. இப்போ எழுத்து பண்ணிக்கணும், எல்லாம் முடிச்சு போட்டு வடிவாக கட்டியாச்சு. எல்லாம் அங்கேலாம் அங்கேலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க எல்லாருமா. ஆள் வந்து பாருங்க எப்படி நிக்கிறேன் முடிச்ச பாருங்க மக்களே. பட்டம் தூக்கலாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு விளங்கல. இந்த மரத்துல மரம் வந்தா நல்லா அப்படியே கட்டி போட்டிருக்குது. இந்த மரத்துல பாருங்க அப்படி அரிஞ்சு அரிஞ்சு அப்படி ஆடியாலாம். இந்த கயிறுலாம் இருக்குதா? ஐயோ முடியல மக்களே, சுத்தமா முடியல. அங்கெல்லாம் நிக்கிறதா இங்கெல்லாம் நிக்கிறதா. இப்ப நான் பயந்து போய் பாருங்க சின்ன படியோட சேர்ந்து பண்ணிக்கிறேன் தான் சேஃப்டின்னு சொல்லி. என்ன செய்யணும்? விளக்கணுமா? பாத்தியா எப்படி அறிதல் பாத்தியோ? மரத்தை பார்
உடப்பயணமா எல்லாமே உடப்பயணம். மெல்ல மெல்ல விடுவாங்களா பாருங்க மக்களை வந்து இப்போ பட்டா மெல்ல மெல்ல மேலே போட்டுக்கிடுது. இங்கே வரான் இங்கே வரான். சரி படம் முடிஞ்சு மக்களே இதான் பட்டம் பாருங்க. 32 அடி பட்டம் வந்து இப்போ முடிஞ்சிட்டுது. ஒன்றுமே செய்யலாது, எல்லாமே சரி, எல்லாம் நான் சம்போ பட்டம் முடிஞ்சிடுச்சு. ஒன்றும் செய்யலாம் வேண்டா. பின்னுக்கு வந்து சரியான வந்து இழிவோட நிற்கிறதால வந்து வெயிட் பண்ணி ஏதோ பொறுக்க முடியலை. அப்படி இருந்து பாருங்கண்டா ஃபுல்லாக அப்படியே முடிஞ்சு விடுது. சரியான கடின போராட்டத்துக்கு பிறகு இவ்வளோ மலத்தியாலம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 6 மலத்தியாலம் வந்து இந்த பட்டத்தை ஏற்றிட்டு கஷ்டப்பட்டவியல். இப்படி ஏற்றி வந்து ஃபெயிலியராக போன நினைக்க எவ்வளோ ஒரு மனவர்த்தனாக இருக்கும் பாருங்கடா. எல்லாரும் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போய் நிற்கணும். என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒன்றும் செய்யல ஏண்ணா வரோம். இவெல்லாம் வந்து இந்த பட்டம் மேய்ச்சி நாட்கள் நாங்கள் நினைக்கணும். ஒன்றும் செய்யல ஏண்ணா அது முடிஞ்சு போடு. என்ன காண்டி முடிஞ்சிருக்கணும் அது அது ஏண்ணா ஒன்றும் செய்யலாம் போட்டு பாருங்களா. பட்டம் முடிஞ்சது தொம்மண்டு விட விட்டோன்னா உச்சி நாங்கள் இங்கே கீழே முடியிடானு மேலே விழுவேக்குன்னா உச்சி டைட் ஆகிடும். சில இதில் உச்சி டைட் ஆனால் இப்போ பொறுப்பத்தஞ்சு தான் உடக்கு. அதாண்ணா இந்த படத்தை எவ்வளோ செலவாயிருக்கு மொத்தமாக பார்க்க செலவு என்ன நாங்களும் ஒன்றும் சொல்லிடலாண்ணே. என்ன ஒரு குறித்ததோ செலவானன்னா வெளிநாட்டில் இருக்க பட்டம் அண்ணாக்களுக்கு உதவி செஞ்சு படிக்கலாம் வேலை செய்வோம். ஆட் பண்ணி செஞ்சு பட்டம் கட்டுறவங்களுக்கு நிறைய ஆட் பண்ணி பண்ண ராவா 2 வேலைகளை நுப்பாட்டி குடும்ப பிரச்சனை விட்டவோ அது கஷ்டத்தில் கட்டுனது இப்படி நடந்து கடைசியில் மனசுல வேணாம். ஒரு காலம் விழுந்தவுடன் மற்றவங்க ஆத்து தானே பொறுத்துச்சு போய் கேட்கணும். சரி ஓகே 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 இல்லை அதில் நான் கேட்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோத்துக்கு பட்டத்தை ஏற்றி இரவு பகலாக வந்து கஷ்டப்பட்டு இப்படி இல்லாமல் அந்த ஏத்திகளை வந்து பட்டம் இவ்வளோத்துக்கு முறிஞ்சது வந்து என்ன சொல்கிறது எங்களாலேயும் வந்து செலுத்தி கொள்ள முடியலை. அவ்வளோத்துக்கு எல்லாரும் யாருமே வீட்டை போயில்லையா சாப்பிட முடியல எல்லாரும். இதில் வேற இந்த சுவத்தை தொப்பியோடு நிற்கிறாள் ஒரு அண்ணன் ஒரு ஆள். இவர் தான் பட்டம் கட்டினார் பாருங்க. அவர் தான் கட்டினார் அந்த பட்டம். இந்த 32 அடி பட்டத்தை வேற கட்டினாராம். சரி உறவுகளே, எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இந்த வல்வெடி துறையில் வந்து இந்த 32 அடி இந்த பட்டம் வந்து என்ன மாதிரி வந்து ஏற்றினோம்னு சொல்லி நாங்கள் காட்ட தான் வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து ரிஸ்க் எடுத்து காலையில் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் நாங்களும் நின்று நாங்கள் கூடி பரவாயில்லை. என்ன சொல்கிறது பட்டத்தை வந்து கட்டினாக்கள் இரவு பகலாக நித்திரே இல்லையாம் வீட்டையும் போயிலையாம். இப்படி இல்லாமல் இந்த கட்டி போட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ ஆக்கலாம் வந்து நிற்கல பட்டம் ஏறி முறிஞ்சது எங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் சரியான மன வருத்தம். நிறைய விஷயம் வந்து கதைக்கலாம் கிடைக்கு என்றால் ஒரு பக்கம் உடம்பு வெளி நாங்கள் விழுந்தது. அடுத்தது இவியல் வந்து இப்படி கவலையாக நிற்கிறோம்னு சொல்லி இன்னொரு மேனத்தாக்கம். அப்போ நானும் வந்து இதோட முடிக்க போகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எங்களை தெரிவிங்கோ. இனி வந்து பட்டம்
இதே மாதிரி பட்டம் ஏற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குமோ இல்லையோ தெரியலை. அப்படி இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு வீடியோலாம் சந்திப்போம். மற்றது மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.